வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான காரசாரமான மட்டன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது ஒரு சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைடுக்குங்க. சாப்பாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2-3 செகண்ட் குக் பண்ணுங்க. இது கூடவே 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கிறேங்க. அந்த வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மீடியமான ஃப்ளேமில் அது நல்லா வதங்குற அளவுக்கு குக் பண்ணுங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. 1-2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையுமே நல்லா குக் பண்ணுங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் 3-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 80% 90% வரைக்கும் இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வதங்குடுங்க. அதனால மீடியமான ஃப்ளேமில் பொறுமையாக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன்ங்கிறது கரெக்டான அளவாக இருக்குங்க. இது கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணுறோங்க. மல்லித்தூளும் அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதோட பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே மட்டன் மசாலா ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு தூள் பொடிச்சு வச்சுருக்கிறாங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த சோம்பு தூளையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மீடியமான ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இதையும் ஒரு 2-3 செகண்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகுத்தூள் கடைசியாக மட்டுமே போடுங்க. மசாலா கூட இதை ஆட் பண்ண வேண்டாங்க. ஏன்னா மிளகுத்தூள் ரொம்ப வதங்கினா ஒரு கசப்பு தன்மை எடுத்துவிடாங்க. அதனால் கடைசியில் போட்டு ஒரு 2-3 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது அதை டக்குன்னு கரிஞ்சிருங்க. அதனால் அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது அதோட சுவை இன்னும் நல்லாவே இருக்குங்க. எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4-5 செகண்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே அடுத்து தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. எந்த அளவு இஞ்சி எடுக்கிறீங்களோ அதளவு பூண்டு அந்த ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாம் செய்கிற இந்த மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்குறாங்க மட்டன் மசாலா. அதனால் இதோட சுவை இன்னும் நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ண போகிறாங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணுறோங்க. வித் போனோட எலும்போடு வாங்கியிருக்கிறவங்க அந்த மட்டன் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் அந்த மட்டனில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட தண்ணி ஆட் பண்ணுறாங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஒரு 50-100 ml மட்டுமே ஆட் பண்ணுங்க. ஏன்னா குக் ஆகும்போது அதிலிருந்தே உங்களுக்கு தண்ணி ஸ்பிட் ஆகுங்க. இப்போ விசில் போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் 4-5 விசில் வரைக்கும் விடுங்க. அப்போ தான் மட்டன் நல்லாவே சாஃப்டாகவே குக் ஆகிருக்குங்க. கடையில் கேட்கும்போது ஒரு நெஞ்சு எலும்பு கறியாக கேட்டு வாங்குங்க. அப்போ இந்த கறி செய்யும்போது இன்னும் மட்டன் மசாலா சூப்பராகவே இருக்குங்க. நான் இப்போ நெஞ்சு கறியாக பார்த்தாங்க சேர்த்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியுங்க 4-5 விசில் விட்டுருக்குறேங்க. அப்படி இருந்து அடி பிடிக்கலை. ஏன்னா அதுலேருந்து தண்ணி இதாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பரான ஒரு மட்டன் மசாலா நமக்கு சாப்பிட தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக எப்படின்னு இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மல்லி இலை கொஞ்சமாக சேர்க்குறாங்க. மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டோன்னே நமக்கு ஒரு சுவையான ஒரு மட்டன் கிரேவி தயாராகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.